நாம் பார்த்துக்கிட்டு இருக்குது +2 ஃபிசிக்ஸில் செகண்ட் யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து கிர்ச்சோஃப் ஃபர்ஸ்ட் லா அண்டு கிர்ச்சோஃப் செகண்ட் லா ஆர் கிர்ச்சோஃப் ரூல் கரண்ட் ரூல் ஆர் கிர்ச்சோஃப் செகண்ட் ரூல் தட் இஸ் வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Kirchhoff first law. The application of Kirchhoff law is in the Wheatstone network. அதாவது இந்த Kirchhoff law உங்களுக்கு புரிஞ்சாதான் Wheatstone networkல அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபிசிக்ஸில் செகண்ட் யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பார்க்க போகிறது வந்து Kirchhoff's first law and second law. இதை பற்றி நம்ம பார்க்குறோம். Kirchhoff first law state that or the current law state that or current rule state that the algebraic sum of the current at any junction is equal to 0. அதாவது வேறு ஒன்றும் இல்லை. algebraic sum of the current அப்படிங்கிறது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டே ஆட் பண்ணுறது தான். அப்போ ப்ளஸ் எதில் வரும் மைனஸ் எதில் வரும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சாக்க நம்ம ஈஸியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு பணம் காசு கேஷ் மணி ஏதாவது நமக்கு வந்துச்சுன்னா அதை ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் செலவு பண்ணிட்டோம்னாக்க அதை நம்ம மைனஸில் வச்சுருவோம். அதே மாதிரி ஒரு ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் த சர்க்யூட் மீட் அட் எ பாயிண்ட். ஒரு பாயிண்டில் அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறையா பிரான்ச்சஸ் வந்து அதை மீட் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு பேர் வந்து ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜங்ஷனில் கரண்ட் வந்துக்கிட்டு இருந்தாக்க the algebraic sum of the current and at any junction becomes 0 அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கனாக்க the current flow towards the junction is equal to positive. அதை நம்ம பாசிட்டிவாக நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி the current flow away from the junction is known as negative. அதாவது ஜங்ஷனுக்கு வர கரண்ட் எல்லாமே பாசிட்டிவ், ஜங்ஷனை விட்டு வெளியில் போகிற கரண்ட் எல்லாமே நெகட்டிவ். அப்போ the algebraic sum of the current அப்படிங்கிறப்ப இந்த ப்ளஸ்ஸு மைனஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு பார்த்தாக்கா நல்லா புரியும். இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Kirchhoff ஃபர்ஸ்ட் ரூல். இந்த ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம கரண்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா திஸ் இஸ் நோன் as a ஜங்ஷன். இதில் கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. இந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்து 5 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த ஜங்ஷன். அது மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய கரண்ட் வந்து 2 ஆம்பியர் கரண்ட் இது வந்துகிட்டு இருக்கு செகண்ட். இப்போ தேர்டு பிரான்ச் இதில் வரக்கூடிய கரண்ட் வந்து 3 ஆம்பியர் கரண்ட். இங்கேருந்து போகக்கூடிய கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து 6 ஆம்பியர் கரண்ட். இங்கிட்டு போகக்கூடிய கரண்ட் வந்து 4 ஆம்பியர் கரண்ட். அப்போ the algebraic sum of the current at any junction is equal to 0. அப்போ algebraic sum of the currentனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான். அப்போ current flow towards the junction அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ். this current 2 ampere is also flow towards the junction. இந்த ஜங்ஷனை நோக்கி போகுது. அது மாதிரி 5 ampere current is also flow towards the junction. எல்லாமே ப்ளஸ். இங்கே எடுத்துக்கிட்டா 6 ampere current is flow away from the junction. அப்போ the 3 ampere 2 ampere and 5 ampere are enter to a junction. The 6 ampere current and 4 ampere current are leave the junction. அப்போ இந்த இது வந்து leave the junctionங்கிறப்ப they flow away from the junctionங்கிறப்ப இதை நம்ம மைனஸில் இப்படி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து +3 ஆம்பியர் +2 ஆம்பியர் +5 ஆம்பியர் -6 ஆம்பியர் -4 ஆம்பியர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே +10 அப்படின்னு வரும். 3 2 5 10 இது 6 + மைனஸ். அப்போ இது வந்து -10 அடி வரும். -6 -4 is equal to -10 is equal to 0. அப்போ அது algebraic sum of the current. algebraic sum of the ப்ளஸ்ஸு மைனஸ் தான். ஜங்ஷனை நோக்கி வரக்கூடிய கரண்ட் எல்லாமே ப்ளஸ்ஸு, ஜங்ஷனை விட்டு வெளியில் போகிற கரண்ட் எல்லாமே மைனஸ். அப்போ the algebraic sum of the current flow towards the junction. அப்போ இந்த 5 ஆம்பியர் கரண்ட் 3 ஆம்பியர் 2 ஆம்பியர்ங்கிறப்ப 3 ஆம்பியர் கரண்ட்டை I1 அப்படின்னு வச்சுக்கிறோம். 2 ஆம்பியர் கரண்ட்டை I2 அப்படின்னு வச்சுக்கிறோம். 5 ஆம்பியர் கரண்ட்டை I3. திஸ் கரண்ட் இஸ் known as I4. திஸ் கரண்ட் இஸ் known as I5. அப்போ +3 அப்படிங்கிறது I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 மைனஸ் I4. மைனஸ் I4ங்கிறது 6 மைனஸ் I5. I5ங்கிறது 4 ஆம்பியர் மைனஸ் I5 is equal to 0. So the sum of the current flow towards the junction is equal to the sum of the current flow away from the junction. அப்படிங்கிறது என்னன்னாக்க +3 +2 +5
5. 3 to 5 is equal to 6 plus 4. These are the sum of the current flow towards the junction is equal to plus 10 is equal to these are the current flow away from the junction. அப்போ இதுவும் உங்களுக்கு வந்து plus 2 ampere. அப்போ 10 ampere இதுவும் 10 ampere. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த இது மைனஸில் இருந்தாலும் இந்த பக்கம் போனாக்கா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ I1 plus I2 plus I3 I1 plus I2 plus I3 is equal to இந்த மைனஸ் சைன் இஸ் ஈக்குவல் டு அங்கிட்டு போயிட்டாக்கா ப்ளஸ் ஆயிரும் I4 plus I5 அப்படின்னு மாறிடும். அப்போ the sum of the current flow towards the junction is equal to the sum of the current flow away from the junction, or the sum of the current enter to the junction is equal to sum of the current leave the junction. இதுதான் உங்களுக்கு வந்து Kirchhoff first rule or current law. This rule is based on the law of conservation of charge. இந்த law of conservation of charge பேஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ரூல் இருக்குது. இப்போ அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் ரூல் கரண்ட் ரூல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரூலில் பார்த்தோம்னா செகண்ட் வந்து வோல்டேஜ் ரூல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், ஆர் லூப் ரூல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ லூப் ரூலுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். அப்போ இதே தான் இதுலேயும் சொல்ல போகிறாங்க. ஆனால் வோல்டேஜுங்கிறது ஓம்ஸ்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஓம்ஸ்லாம் ஸ்டேட் தட் த கரண்ட் புரியுங்களா, the static current at constant temperature, the static current flow through the conductor is directly proportional to the potential difference across the two ends of the conductor. That is known as Ohm's law. V directly proportional to I. அப்போ V is equal to இந்த இடத்துல ப்ரொபோஷனாலிட்டி கான்செப்ட் பண்ணோம்னாக்கா RI. அப்போ RI அப்படின்னு சொல்லலாம், அல்லது IR அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஓம்ஸ் லா. அப்போ voltage is the product of resistance and current, or current and resistance. That is the product of current and resistance. So நம்ம voltage ரூலில் பார்க்குறப்ப இந்த voltage அப்படிங்கிறது V is equal to EMF அப்படின்னு சொல்லுவாங்க. EMFங்கிறது electromotive force. Electromotive force is not actually a force. It is a work done to bring a charge from one point to another point. இதை தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் பார்த்துருக்கோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது வந்து 10 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ். எந்த பாயிண்டில் இருக்குன்னா A அப்படிங்கிற பாயிண்டில் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து B அப்படிங்கிற பாயிண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து 10 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 10 வோல்ட் பாசிட்டிவ் இந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜை we bring from infinite distance to the point A. ஒரு infinite distanceலேருந்து இந்த பாயிண்ட் ஏக்கு கொண்டு வரப்போ the amount of work done is stored in the form of potential at the point. இதான் அந்த இடத்துல பொட்டன்ஷியலாக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். இப்போ ஏயிலேருந்து இந்த 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜை பிக்கு கொண்டுட்டு வரப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இந்த சார்ஜ் எங்கே ப்ளஸ் 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டுட்டு வரப்போ the amount of work is stored in the form of potential at the point. The potential at the point is 12 volt. அப்போ the potential difference is 12 minus 10 is equal to 2 volt. That is the potential difference between these 2 points. அப்போ இந்த ஏலேருந்து இந்த பிக்கு ஒரு கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் the amount of work done to bring the charge from one point to another point is known as the potential difference. பட் அதை வந்து EMF அப்படின்னு சொல்லுவாங்க. EMFங்கிறது electromotive force. Actually it is not a electromotive force. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் காரணம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பற்றி சரியாக அந்த ஃபினாமினை புரிஞ்சிக்காதனால we does not understand the phenomenon clearly. அது புரியாதனால அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இந்த இடத்துல நம்ம ஒர்க்குனா என்னன்னாக்கா ஒர்க் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து dx, தட் இஸ் நோன் அஸ் ஒர்க்கு. அதை ஒர்க்குன்னு சொல்லாமல் சிம்பிளாக ஃபோர்ஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் உங்களுக்கு பார்க்குறோம். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது ஓம்ஸ் லா படி த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ லூப் ரூல் ஆர் வோல்டேஜ் ரூல். வோல்டேஜுங்கிறது விங்கிற இடத்துல நம்ம I இன்ட்டு ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம செகண்ட் ரூலில் இப்போ பார்க்க போகிறோம்.